நந்தினி, நாம எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பார்க்க பீச்னு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது? நம்ம கல்யாணத்துக்கு ஏன் சைடுல இருந்து கிரீன் சிக்னல் கிடைச்சாச்சு. ஆனா ஓ சைடுல இருந்து தான் எந்த ரியாக்ஷனும் இல்ல. இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் காத்துட்டு இருங்க. என் அக்கா கீதாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்ச பிறகு அடுத்த முகூர்த்தத்திலே நமக்கு கெட்டி மேளந்தா. நான் பாட்டுக்கு செவனேன்னு படுத்துட்டு இருந்தேன். என் பக்கத்துல வந்து என்ன சூடேத்தி விட்டேன். மறுபடியும் ஜுரம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? ஐயோ, முதல்ல அந்த மூட்ல இருந்து வெளியில வாங்க. நாளைக்கு என் அக்காவும் அம்மாவும் சங்கர் நகர்ல இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஆசிரமத்துக்கா? எதுக்கு? பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். இனிமே உங்களுக்கு சளி ஜுரம் ஏதாவது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா வர மாட்டேன், ஜாக்கிரதை. அதுக்குத்தான் நாம ரெண்டு பேரும் சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா அப்புறம் தினம் தினம் நீ என் கூடவே இருப்ப, நானும் உனக்காக எங்கி தவிக்கவே மாட்டேன். நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணினா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் முன்னாடி சொர்க்கமே இருக்கும். அங்க ஒரு சக்தி வாய்ந்த சுவாமிஜி இருக்காரா, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கீதா விஷயத்தை சொல்லி பரிகாரம் கேட்க போறாங்களா. சுவாமிஜி என்ன கொடுக்க போறாரு? அப்படியே கொடுத்தாலும் கொஞ்சம் விபூதியும் குங்குமமும் கொடுப்பாரு. ஆனா வாழ்க்கையை யார் தான் கொடுப்பாங்க? என்ன ஆனாலும் சரி, அவளுக்கு கல்யாணம் ஆகணும், அவளோட கஷ்டம் எல்லாம் தீரணும். சுவாமிஜி மூலமா அந்த பாக்கியம் கிடைச்சா சந்தோஷம் தானே. ஓகே ஓகே ஓகே, இப்ப நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பாப்போம். எவ்வளவு நேரம் தான் உங்க அக்காவை பத்தியே பேசிட்டு இருக்கிறது? நம்ம சந்தோஷத்தை பார்க்க வேண்டாமா? வா வா. Come on. வாங்கம்மா வாங்க. சுவாமிஜி உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காரு, போங்க. சரிங்க. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். உன் பேர் என்னம்மா? கீதா. பேர் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த தெய்வத்தோட அனுகிரகம் உனக்கு எப்பவும் இருக்கும். உன் ஜாதகம் எடுத்துட்டு வந்திருக்கியா? எடுத்துட்டு வந்திருக்கேன். இவளுக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்கு. அது சாதாரண மனுஷங்களுக்கு புரியாது. தோஷ பரிகாரம் பண்ணாம கல்யாணம் பண்ணாததுனால தான் இவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நீங்க சொல்றது உண்மைதான் சுவாமி. எப்படியோ மறுபடியும் நீங்க தான் அவளுக்கு தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்க சீக்கிரம் ஒரு வழி காட்டணும். நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, நான் இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ இந்த ஆசிரமத்துக்கு மத்தவங்கள மாதிரி வரக்கூடாது. பயம், வெக்கம், கோபம், தாபம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா பூஜைக்கு பலன் கிடைக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்றேன் சுவாமிஜி. இது பாருமா, அங்க இருக்கிற விளக்குல என்ன குறைஞ்சிருக்கு, அதுல கொஞ்சம் எண்ணெய் விடுமா? சரிங்க சுவாமிஜி. அந்த ஊதுபத்தியை கொளுத்தி சாமிக்கு தவியுமா? இத பாருமா, இந்த பூவை எடுத்து சாமி பாதத்துல வை. நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு பூஜை ஆரம்பிச்சிடலாம். எனக்கு மறுபடியும் தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்குமா சுவாமிஜி? கண்டிப்பாமா. நான் சொல்ற மாதிரி நீ கேட்டனா உனக்கு ஒரு சந்தோஷமான தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்கும். சரி, நான் போயிட்டு வரேன் சுவாமி. சந்தோஷமா போயிட்டு வாமா.
போயிட்டு வரமா. சந்தோஷமா போயிட்டு வாங்க. வாங்க. பாத்து வா. ஸ்லிப்பா போது பட்டு. கமான் கமான் நந்தினி. இல்ல சில்லுன்னு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வா. ஏய் ஏய் ஏய். ஏய் இங்க கரெக்டா போடு. ஏய் ஆஃப் பண்ணியா? இல்ல நான் ஆஃப் பண்ணல. ஆன் பண்ணி பாரு. கேபிள் ஃபால்ட் இருக்க போகுது. ஐயோ என்ன திடீர்னு இந்த மாதிரி ஆகுது? என்ன திடீர்னு வலிக்க ஆரம்பிக்கிற நேரத்துல இந்த மாதிரி. உன்னோட இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கா? இல்லையே, சரியா தானே இருக்க. இல்ல ஏன் என்ன எதுக்காக இப்படி ஆச்சு? என்ன கேட்க மாட்டேங்குது. ஹலோ எவரிபடி, யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். கம்ப்யூட்டர் ஏன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் குழம்பி போய் நிக்கிறீங்கல்ல. கம்ப்யூட்டரை நான் தான் ஆஃப் பண்ணேன். டியர் டார்லிங், இப்போ நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஆபீஸ் வேலையை அப்புறமா பார்க்கலாம். இப்போ என்னோட ஒரு ஐடியாவை கேளுங்க. என்ன ஐடியா சார்? ஆபீஸ்னா வெறும் வேலை செஞ்சுட்டு போறது மட்டும் தானா? ஜாலியா என்டர்டைன்மெண்ட் எல்லாம் இருக்க கூடாதா? ஏன் இருக்க கூடாது சார்? தாராளமா இருக்கலாம். அப்பதானே ஜாலியா இருக்கும். சார், இது உங்க ஆபீஸ். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்க நாங்க தயாரா இருக்கோம். வெரி குட். கம் ஆன், லெட்ஸ் என்ஜாய். ஃபாலோ மீ. Come on. இப்போ விஷயம் என்னன்னா, நான் MTVல ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல் டான்ஸ பார்த்தேன். ஆஹா, என்ன மாதிரி டான்ஸ் அது! உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க எவ்வளவு அழகா ஆடினாங்க தெரியுமா? நம்ம ஆபீஸ்ல இருக்கிற பொண்ணுங்க மட்டும் எந்த விதத்துல குறைச்சலானவங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். நீங்களும் அவங்கள மாதிரி ஆடுவீங்கல்ல? நாங்க ரெடி சார். நானும் ஓகே, ஸ்டார்ட் சவுண்ட்.